கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மறுபடியுமாக ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஆண்டை நமக்கு தந்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையின்படியாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை நடத்தி ஆச்சரியமான அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் திருப்தியாக்கி போஷித்து காப்பாற்றி வழி நடத்துவாராக. இப்போதும் இந்த ஆண்டின் வாக்குத்தத்த வார்த்தையை நாம் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் என்னோடு சேர்ந்து நீங்களும் வாசிக்கும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வேதம் இப்படியாக சொல்லுகிறது. யோசுவா 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 272வது பக்கம். நாம் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இஸ்ரவேல் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படி இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆண்டவராகிய தேவன் யோசுவாவை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நாம் இன்றைக்கு வாசித்தோம். இந்த வார்த்தையை நாம் இப்பொழுது எப்படி சொல்ல போகிறோம் தெரியுமா? என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்லுங்கள். கர்த்தர் என்னை நோக்கி, நான் யோசுவாவோடு மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று இந்த ஜனங்கள் எல்லாரும் காணும்படி அவர்களுடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை சொல்றீங்க? கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். என்னை சுற்றி இருக்கிற ஜனங்கள், என்னோடு இருக்கிறவர்கள் இதை பார்க்கும்படி கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார் என்று சொல்லுகிறவர்கள் 2 கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு சொன்னபடி நம்மை மேன்மைப்படுத்துவார். வேதம் சொல்லுகிறது, அவர் வார்த்தைகளில் உண்மை உள்ளவர், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாமல் இருப்பாரோ என்று என்னாகமம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகையால் அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் தவறாய் போவதில்லை, ஒன்றும் நிறைவேறாமல் போவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் கட்டாயம் நிச்சயமாக நிறைவேறும். அதுபோலவே இந்த ஆண்டிலும் ஆண்டவர் நமக்கு சொன்ன வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவதில் அவர் தவறி போவதில்லை. அவர் சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை நிறைவேற்றி நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா! ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அதுதான் வசனம் சொல்லுகிறது. இந்த 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பதாய் இந்த யோசுவாவின் வாழ்வில் பல கேள்விகள் வந்திருக்க கூடும். இந்த வசனத்தின் பின்னணி என்ன தெரியுமா? கர்த்தர் மோசையை இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படி ஒரு தலைவனாய் வைத்திருந்தார். இந்த மோசையினுடைய நாட்கள் முடிகிறது. அந்த இறுதி நேரத்தில் கர்த்தர் யோசுவாவை திரளான இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும்படியாக தலைவனாக கர்த்தர் நியமிக்கிறார். அந்த நேரத்தில் இந்த யோசுவாவிற்கு பல கேள்விகள் மனதிலே எழுந்திருக்கக்கூடும். ஆண்டவரே, இந்த மோசே பார்வோனின் அரண்மனை தொடங்கி இத்தனை நாள் வரையிலும் எத்தனையோ அற்புதங்களை செய்தார். எகிப்தின் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாய் நின்ற போது பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வந்து அழிந்து விடுவோமோ என்று நினைத்த சூழலிலே நீர் மோசையின் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்து செங்கடலை பிளந்து வழியை ஏற்படுத்தி கொடுத்தி ஜனங்கள் தண்ணீர் கிடையாமல் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்த போது தண்ணீர் வேண்டும் என்று கேட்டபோது கன்மலையை அடிக்க வைத்து அந்த மோசையின் மூலமாய் ஒரு அற்புதத்தை செய்தீர். அதற்கு பிறகு எத்தனையோ அற்புதங்களை வனாந்தரத்திலே கர்த்தர் செய்து இத்தனை திரளான ஜனங்களை அற்புதங்களின் மூலமாய் அடையாளங்களின் மூலமாய் செய்து நீர் வழிநடத்தி வந்தீர். ஆனால் நான் அவருடைய வேலைக்காரன், இதுவரையிலும் எந்த அற்புதங்களையும் செய்ததில்லை. எப்படி நான் செய்ய போகிறேன்? இத்தனை திரளான ஜனங்களை எப்படி நான் வழிநடத்த போகிறேன்? எப்படி இந்த யோர்தானின் நதியை கடந்து செல்ல போகிறோம்? எப்படி அடுத்து வருகிற எரிகோவின் மதில்களை நாங்கள் தாண்ட போகிறோம்? எப்படி அடுத்து வருகிற ஆயி பட்டணங்களை ஜெயம் எடுக்க முடியும்? எப்படி திரளான ஜனங்களுக்கு கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுப்பேன் என்று பல கேள்வி அலைகள் இந்த யோசுவாவின் மனதிலே எழுந்திருக்கக்கூடும்.
என் அன்பு சகோதரனை சகோதரியே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில கூட இது போன்ற கேள்வியோடு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, 2020ஆம் ஆண்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கப்பட்ட ஆண்டாய் இருந்த போதிலும் எங்கள் வாழ்வில் எத்தனையோ நன்மைகள் கிடைக்காமல் நாங்கள் இழந்திருந்தோம், எத்தனையோ காரியங்கள் எங்கள் தோல்வியை தழுவி இருந்தோம். இந்த 2021ஆம் ஆண்டு எப்படியாக இருக்க போகிறதோ என்று சொல்லி நீங்கள் ஒரு கேள்வியோடு தேவ சமூகத்திலே வந்திருக்கலாம். அன்றைக்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னது போல இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நான் உன்னோடு இருப்பேன், உன்னை நான் மேன்மைப்படுத்தும்படி நான் உன்னோடு இருப்பேன். இதை விசுவாசிக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவோடு இருந்தது போல, மோசேயோடு இருந்தது போல இன்றைக்கு உங்களோடு இருக்கிறார். உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவோடு இருந்து மேன்மைப்படுத்தினது போல கர்த்தர் உங்களோடும் இருந்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிச்சயம் இந்த ஆண்டு உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை கர்த்தர் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்றால், 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னார். 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அந்நாட்களில் கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலரின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மேன்மைப்படுத்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, அப்படியானால் இந்த ஒரு அதிகாரத்திற்கும் இடையே நடந்த காரியம் என்ன? எப்படி இந்த மேன்மை வந்தது? எப்படி இந்த உயர்வு வந்தது? எப்படி ஜனங்கள் இந்த யோசுவாவை அங்கீகரித்தார்கள்? எப்படி ஜனங்கள் இந்த யோசுவாவிற்கு கீழ்ப்படிந்தார்கள் என்று நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது ஒரு அற்புதம் அங்கே நடந்ததை இந்த வேதம் பதிவு செய்திருக்கிறது. அது என்னவென்றால், யோர்தானின் வெள்ளங்களை யோசுவாவின் தலைமையிலே ஆண்டவர் பிரிய செய்து அவர் அது நடுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்படி செய்து ஒரு அற்புதத்தை செய்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த ஒரு அதிகாரத்துக்கு நடுவாக நடந்த காரியம் என்ன? ஒரு அற்புதத்தின் மூலமாய் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதே போல இன்றைக்கு இந்த இடத்தில் வந்திருக்கிறவங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன். உங்கள் வாழ்வில் நடக்கிற ஒரு அற்புதத்தின் மூலமாய் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். உங்கள் வாழ்வில் நடக்கிற ஒரு அதிசயத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மையை தருவாராக. இத்தனை நாட்கள் இந்த தடைகள் மாற்றப்பட்டு ஒரு அதிசயத்தின் மூலமாய் ஒரு அற்புதத்தின் மூலமாய் உங்கள் தலை நிமிர்கிறதை உங்கள் சுற்றி இருக்கிற ஜனங்கள் பார்த்து தேவனை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் என்ன என்று பார்த்தால், அது வேதம் சொல்லுகிறது, அந்த மிகப்பெரிய தடையாகிய யோர்தானை கர்த்தர் விலக பண்ணினார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்விலே இன்றைக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய தடையை கர்த்தர் மாற்றுகிறதுனால், கர்த்தருடைய அதிசயம் அதிலே நடக்கிறதுனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். அது எத்தனை பெரிய தடையாக இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு பெரிய மலை போன்ற தடையாக இருந்தாலும் பரவாயில்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தும்படி கர்த்தர் உங்கள் கரம் பிடித்து உங்களை தாங்குகிறபடியினால் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறதுனால், அந்த மிகப்பெரிய அற்புதம் இத்தனை நாட்களாக இந்த மிகப்பெரிய ஒரு தடை மாற்றப்பட்டு போகிறதுனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிறதை நீங்களும் பார்ப்பீர்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களும் பார்ப்பார்கள். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகள் வாழ்வை நிறைவேற்ற போகிறார். அது எத்தனை பெரிய தடையாக இருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தர் தடைகளை மாற்றுவார். அன்றைக்கு யோசுவாவிற்கு யோர்தானின் வெள்ளங்களை பின்னிட்டு போக பணிந்தது போல கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய தடையாக இருக்கிற ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்விலை மாற்றி உங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்து உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு கர்த்தர் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். அதை இந்த 2021ஆம் ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தொழில்கள் வியாபாரங்களில் இருக்கிற தடையாக இருக்கலாம், இல்லை கல்வியில் ஏற்பட்டிருக்கிற தடையாக இருக்கலாம், இல்லை வியாதியின் பலவீனம் உங்கள் வாழ்வின் சமாதானத்தை குலைத்து நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி உங்களை தடுத்து கொண்டிருக்கலாம். எதுவோ எப்படிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் உங்கள் ப்ரமோஷன்ஸுக்கு விரோதமாய் தடையாக இருக்கலாம், சம்பள உயர்வுக்கு விரோதமாய் தடையாக இருக்கலாம், உங்கள் எல்கைகள் பெரிதாகும்படி ஏற்படுத்தப்பட்ட தடையாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மிகப்பெரிய தடை உடைக்கப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கிறதுனால், ஒரு அதிசயம் நடக்கிறதுனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும்படி அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? நீங்க ஒருவேளை சொல்லலாம், நான் நன்மை செய்தே சோர்ந்து போயிட்டேன்,
நான் பலமுறை நன்மை செய்திருக்கிறேன், ஆனால் என்னுடைய நன்மைகள் அங்கீகரிக்கப்படாமலே போய்விட்டது. பலமுறை நான் பல நன்மையான காரியங்களை என்னை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு எல்லாம் செய்திருக்கிறேன், ஆனால் அவைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்காமலே போனதினால், எனக்கு மேலிருக்கிறவர்களுடைய கண்களுக்கு அவைகள் கொண்டு போகப்படாததினால் என்னுடைய ப்ரமோஷன்ஸ் தடைப்பட்டிருக்கிறது, என்னுடைய சம்பள உயர்வு தடைப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலிலே நீங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு அந்த தடைகள் உடைக்கப்பட்டு போகிறதுனால் உங்களுக்கு வரவேண்டிய உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். அதை இந்த 2021ஆம் ஆண்டிலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். விசுவாசித்து நல்ல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துக பார்க்கலாம். ஹல்லேலூயா. எஸ்தருடைய புஸ்தகத்தை வாசித்து பார்க்கும் பொழுது மொர்தெகாய் என்கிற ஒரு மனிதன் இருந்தான். அந்த மொர்தெகாய் ஆமான் என்ற ஒரு மனிதனும் அங்கே இருக்கிறான். இந்த மொர்தெகாய் செய்த காரியம் என்ன தெரியுமா? ராஜாவை கொலை செய்ய வந்தவர்களிடத்திலிருந்து அந்த ராஜாவை அவன் பாதுகாக்கிறான். ஆனால் அவன் செய்த நன்மை இந்த ராஜாவுக்கு சொல்லப்படாமல் போய்விட்டது. அவன் செய்த நன்மை மேலே இருக்கிறவர்களுக்கு தெரிவிக்கப்படாமலே போய்விட்டது. இந்த ஆமான் எப்படியாகிலும் இவனை கொலை செய்ய வேண்டும், எப்படியாகிலும் இந்த ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று முயற்சி பண்ணி இவர்கள் செய்த எந்த ஒரு நற்செயல்களும் மேலே தெரிவிக்கப்படாமல் இருப்பதற்கு பல காரியங்களை அவன் தடையாக இருந்தான். ஆனால் கர்த்தரோ அதை மறந்து விடவில்லை. ராஜாவுக்கு இரவு நேரத்தில் தூக்கம் வரவில்லை. அந்த புஸ்தகத்தை எடுத்து படிக்க வைக்கிறார். அப்பொழுது இந்த மொர்தெகாய் செய்த காரியம் அங்கே பதிவிடப்பட்டிருக்கிறதை வாசிக்க கேட்கிறார். உடனடியாகவே அழைத்து கேட்கிறார், அந்த மொர்தெகாவுக்கு ஏதாகிலும் செய்யப்பட்டதா? இல்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ஏற்ற வேளை வந்த போது கர்த்தர் அதை ஞாபகப்படுத்தினார். அவன் செய்த நற்கிரியைகள் அவன் மேலிருந்த சத்துருக்களால், அவருக்கு மேலிருந்த சத்துருக்களால் தடைப்பட்ட போதிலும், தடை பண்ணப்பட்ட போதிலும் ஆண்டவர் அதை மறக்கவில்லை. ஆண்டவர் அதை நினைவு கூர்ந்தார். அவன் செய்த நற்பெரு செயல்களுக்குரிய பலனை ஆண்டவர் கட்டளையிட ஆரம்பித்தார். ஆமான் வருகிறார். ராஜாவின் அரண்மனையிலே வரும் பொழுது இந்த ராஜா கேட்கிறார், ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய் என்று கேட்டபோது, தனக்குத்தான் எல்லாவற்றையும் செய்ய போகிறார் என்பதை எண்ணினவனாக, என்பதை யோசித்தவனாக இந்த ஆமான் ராஜாவை பார்த்து சொல்கிறான், அவனுக்கு ராஜ வஸ்திரம் தர்ப்பிக்கப்பட வேண்டும், முத்திரை மோதிரம் இடப்பட வேண்டும். ராஜா ஏறி வருகிற குதிரையிலே அவன் அலங்கரிக்கப்பட்டு இந்த ஜனங்கள் முன்னிலையிலே வர வேண்டும் என்று எல்லாம் தனக்கு விரும்பினதை சொல்லுகிறார். ராஜா சொல்லுகிறார், இதில் ஒன்றும் குறைவுபடாமல் அதை அந்த மொர்தெகாவுக்கு நீ செய். பாருங்கள், என்ன ஒரு ஆச்சரியம், என்ன ஒரு ஆச்சரியம். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அவனுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு நாயை போல அரண்மனையின் வாசல்லே அவன் கிடக்கிறான். அவனை பார்ப்பாரில்லை. அவன் செய்த நற்கிரியைகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பாரில்லை. எல்லாம் தடைப்பட்டிருந்தது. எல்லா ஆசீர்வாதங்கள் தடைப்பட்டிருந்தது. அவனுக்கு வர வேண்டிய உயர்வுகள் தடைப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தர் பார்த்து சுத்தமானார். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, வேதம் இப்படியாக சொல்லுகிறது, எஸ்தர் இந்த மொர்தெகாவை அந்த அரண்மனையின் அதிகாரியாய் உயர்த்தினாள். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மொர்தெகாய் அரண்மனைக்கு அவன் மேன்மையாய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்துவதற்கு அவர் ஆயத்தம் மாவார் என்றால் தடைகளை உடைப்பார். யாரிடத்தில் அங்கீகாரம் தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடையை கர்த்தர் மாற்றுவார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய தீர்க்க தரிசனமாய் நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய தடைகள், உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு விரோதமாக இருக்கிற தடைகள், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள், அது மனுஷனால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம், இல்லை சாத்தானால் ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் இந்த ஆண்டு அந்த மிகப்பெரிய தடை மாற்றப்பட்டு உடைக்கப்பட்டு ஒரு அற்புதம் நடக்கிறதுனால் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் மேன்மையாய் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் மேன்மையாக இருப்பீர்கள். ஒன் பிக் மிராக்கிள், ஒரு மிகப்பெரிய அற்புதம். அந்த அற்புதம் என்ன தெரியுமா? தடைகள் உடைக்கப்பட்டதுதான். அன்றைக்கு யோர்தான் என்ற தடை மாற்றப்பட்டதினால் ஜனங்கள் யோசுவாவிற்கு பயந்தார்கள். யோசுவாவின் மூலமாக இந்த காரியம் நடந்ததினால் யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டான். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய தடை என்ன என்று உங்களுக்கு தெரியும். உங்கள் வாழ்க்கை இருக்கிற மிகப்பெரிய தடை என்ன என்று உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த தடையை தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த தடை மாற்றப்பட்டு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்தோடு இருங்கள். நிச்சயமாய் இந்த தடையை ஆண்டவர் மாற்றி ஒரு அற்புதத்தை செய்து உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதைத்தான் இன்றைக்கு யோர்தானின் அனுபவம் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த அனுபவத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு யோர்தானிலே கொடுத்ததினால் இந்த யோசுவா மேன்மைப்படுத்தப்பட்டார். இன்னும் நாம் பார்க்கும் பொழுது இந்த யோர்தானின் அனுபவம் எதை யோசுவாவிற்கு கொடுத்தது என்றால், அத்தனை நாட்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு கடினமாய் நடந்து வந்தார்கள். ஆனால்
எப்பொழுது யோர்தானின் அனுபவம், யோர்தானின் தடை, மிகப்பெரிய தடை மாற்றப்பட்டதோ அதற்கு பிறகு வெகு சீக்கிரமாய், வெகு வேகமாய் அந்த எரிகோ மதில், ஆய் பட்டணம் என்று அடுத்தடுத்து வெற்றிகளை பெற்று சீக்கிரமாய் கானான் தேசத்திற்குள், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்திற்குள்ளே அவர்கள் பிரவேசித்தார்கள். என அன்பானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய தடையை உடைத்தெறிகிறதுனால் அடுத்தடுத்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் மேன்மை அடையும்படி அடுத்தடுத்த தடைகளை மாற்றுவார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய தடையாயிருந்த எரிகோவின் மதில் எப்படி இடிந்தது, ஆயி பட்டணத்தில் எப்படி ஜெயம் கிடைத்தது, அதே போலவே கர்த்தர் உங்கள் வாழ்விலும் ஜெயங்களை தந்து, வெற்றிகளை தந்து, அடுத்தடுத்து ஜெயத்தை தந்து அதன் வழியிலே நடத்தி ஆசீர்வதிக்கப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே ஜனங்கள் போனது போல ஆசீர்வாதமான வாழ்க்கை கர்த்தர் உங்களுக்கு தந்தவங்களை மேன்மைப்படுத்துவாராக. விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களை உயர்த்தி தலைக்கு மேல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த யோர்தானின் அனுபவம் யோசுவாவின் வாழ்விலே தடைகளை மாற்றினது மாத்திரமல்ல, மேன்மை கொண்டு வந்தது மாத்திரமல்ல, அடுத்தடுத்து வெற்றிகளை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, எனக்கு அன்பானவர்களே, இந்த யோர்தானின் அனுபவம் எதை குறிக்கிறது என்றால், வனாந்திர வாழ்க்கைக்கு முடிவும், ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தின் ஆரம்பமும், அதாவது வனாந்திர வாழ்க்கையின் முடிவும் ஆசீர்வாதங்கள் அனுபவிப்பதற்கான நுழைவாயிலுமாக இருக்கிறதை இந்த வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மேன்மையை கொண்டு வரும் பொழுது என்னென்ன காரியங்கள் நடக்கிறது என்றால், வனாந்திரத்தின் வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்கான நுழைவாயிலை நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை உங்களை பார்த்து கர்த்தருடைய ஸ்தானாதிபதியாய் சொல்லுகிறேன். இந்த 2021 வனாந்திர வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியும் ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்குரிய நுழைவாயிலுமாக இருப்பதாக என்று சொல்லி உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். ஆம், என அன்பானவர்களே, இந்த வனாந்திர வாழ்க்கை முடிவு, ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களின் ஆரம்பம் என்கிற ஒரு புதிய அனுபவத்திலே இந்த யோசுவா நடத்தப்பட்டார். கர்த்தர் ஒரு மனிதரை மேன்மை அடைய பண்ணும் பொழுது வனாந்திரங்கள் முடிவுக்கு வருகிறது, வாக்குத்தத்தங்கள் நடக்க ஆரம்பிக்கிறது. அதைத்தான் இந்த யோசுவாவில் அனுபவித்தார். இன்றைக்கு உங்களை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். நீங்கள் ஒருவேளை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிற காரியங்கள் வனாந்திரங்கள் போன்றிருக்கிறதா? வனாந்திரத்தில் எத்தனை பேர் வழியை பார்த்திருக்கிறீர்கள்? வழிகள் இருக்கிறது போன்றிருக்கும், ஆனால் ஒரு பெருங்காற்று வீசின உடனே அந்த மண்குவியர்கள் இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகிறதுனால் வழி இருந்த இடத்தில் அது முற்றிலுமாய் மறைக்கப்பட்டு அந்த வழி வேற எங்கேயோ இருக்கும், அதை கண்டுபிடிப்பதற்கு கடினமாக இருக்கும். இப்படி காற்று வீச வீச வழிகள் மாற்றப்பட்டிருக்கும், அந்த மணல் குவியல்கள் மாற்றி ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். அதுபோல அது மட்டுமல்ல, வனாந்திரத்தில் தண்ணீர் இருப்பது போன்றிருக்கும், ஆனால் அருகிலே போனால் தண்ணீர் இல்லை. ஆசீர்வாதங்கள் வருகிறது போன்றிருக்கும், ஆனால் பக்கத்தில் போன ஆசீர்வாதம் இல்லை. அவைகள் காணல் நீர் போன்று மறைந்து விடுகிறது. ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை பார்த்து சொல்லப்படுகிறது என்ன தெரியுமா? இந்த வனாந்திர வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. கர்த்தர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கான புதிய மைல்கல் பாதையிலே கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நடத்த விரும்புகிறார். இன்றைக்கு வழி இருக்கிறது போன்றிருக்கிறது, பக்கத்தில் போனால் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, ஆசீர்வாதங்கள் வருகிறது போன்றிருக்கிறது, ஆனால் அருகிலே போனால் ஆசீர்வாதங்கள் மறைந்து போகிறது என்று கண்ணீர் பிடித்துக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், இந்த வனாந்திர வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. யோர்தானின் அனுபவங்கள் வனாந்திரத்தின் முடிவும் ஆசீர்வாதங்களின் ஆரம்பமாக இருக்கிறது. கர்த்தர் அதுதான் யோசுவாவின் தலைமைத்துவத்தில் செய்தார். யோசுவாவுக்கு செய்து யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இத்தனை காரியங்கள் நடந்ததினால் அந்த ஒரே அதிகாரத்திலே அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இத்தனை காரியங்கள் யோர்தானுக்குள்ளே இருக்கிறதுனால் இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அற்புதங்கள் நடந்தது, அதிசயங்கள் நடந்தது, தடைகள் உடைக்கப்பட்டது, யோசுவா மேன்மை அடைந்தார். அதே போல உங்கள் வாழ்விலும் அற்புதங்கள் நடப்பதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய தடைகள் மாறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சமாதான கேடுகள் என்கிற தடை மாறுவதாக நான் பேசுகிறேன். திருமண தடைகள் மாறுவதாக என்று சொல்லி பேசுகிறேன். சமாதான கேடுகள், அதாவது பலவீனத்தினால் ஏற்பட்ட சமாதான குலைச்சல் மாறுவதாக நான் பேசுகிறேன். கர்த்தர் நிச்சயமாய் அதை செய்வார். கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். அதே போல உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மை அடைய பண்ணுவாராக. இந்த மேன்மை எல்லாம் இந்த யோசுவா அனுபவிப்பதற்கு சில காரியங்களை செய்திருந்தார். வேதத்தில் எந்த ஒரு காரியமும் ஆசீர்வாதங்களும் நிபந்தனைகள் இல்லாமல் கொடுக்கப்படவில்லை. இத்தனை பெரிய ஆசீர்வாதங்களை இந்த யோசுவா பெற்றுக்கொள்வதற்கு
அவனுடைய குணாதிசயங்கள் என்னவாக இருந்தது என்று சொல்லி ஒரு 4 காரியத்தை வேகமாக உங்களுக்கு நான் சொல்லி நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். எனக்கு அன்பானவர்களே, இந்த யோசுவா என்னத்தான் அப்படி செய்தார், என்னத்தான் இந்த மேன்மை அடைவதற்கு யோசுவா செய்தார் என்று நான் பார்க்கும் பொழுது வேதத்தை வாசித்து பார்த்தால், உடன்படிக்கை பெட்டியை அந்த ஆசாரியர்கள் எடுத்துக்கொண்டு செல்லும்படி தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த யோசுவா கட்டளை கொடுக்கிறார். இந்த யோர்தானின் வெள்ளம் பிரிக்கப்பட்டதினால் ஒரு மேன்மையை ஆண்டவர் யோசுவாவுக்கு கொடுத்தார். ஏன், எப்படி இந்த யோர்தானின் வெள்ளம் பிரிக்கப்பட்டது, எதனால் பிரிக்கப்பட்டது என்று பார்த்தால் வேதம் சொல்லுகிறது, இந்த யோர்தான் அறுப்பு காலத்தில் கரை புரண்டு ஓடுகிற வெள்ளம். சாதாரணமாக எந்த மனிதனும் அதை தாண்ட முடியாது. அப்படிப்பட்ட இந்த யோர்தான் எப்படி தண்ணீர் குவியலாய் நின்று ஜனங்களுக்கு வழியை ஏற்படுத்தினது என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் மிக அருமையாக சொல்லுகிறது. ஆசாரியர்கள் அந்த உடன்படிக்கை பெட்டி தோளின் மேல் சுமந்து அந்த தண்ணீரில் மிதித்த உடனே யோர்தான் 2ஆய் பிரிந்தது. இந்த காரியத்தை யோசுவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செய்வதற்கு கட்டளை கொடுக்கிறார். கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்கிறதுனால் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததை இந்த வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. மோசே செய்தது போல அந்த பெரிய கோலை எடுத்து நீட்டி அற்புதத்தை செய்யல, இங்கே வேறொரு விதத்தை கையாளுகிறார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படிந்து இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னே செல்லும்படி சொல்லுகிறார். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே என்னது இருந்தது என்றால், எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் சொல்லுகிறது, 4 அந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அழகாய் வேதம் சொல்லுகிறது, இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வானத்தின் மன்னா பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்டிருந்தது. இந்த உடன்படிக்கையின் பெட்டிக்குள்ளே அந்த ஆரோனின் துளிர்விட்ட கோல் இருந்தது. ஆண்டவருடைய வார்த்தையின் கற்பலகைகள் இருந்தது. இவைகள் 3 ஒன்று சேர உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து அது முதலாவது செல்லும்படி இந்த யோசுவா கட்டளை இடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இவைகள் எதை குறிக்கிறது தெரியுமா? கர்த்தர் நம்மை இந்நேரமும் போஷித்து வழி நடத்துகிறார் என்பதை உணர்த்தும் வண்ணமாய், நினைவுபடுத்தும் வண்ணமாய் அந்த வானத்தின் மண்ணாங்கே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. அசாதாரணமான ஆசீர்வாதங்கள், அசாதாரணமான வல்லமைகள், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை காய்ந்த கோலின் மூலமாய் கர்த்தர் செய்தார். இப்படிப்பட்ட அற்புதங்களை, வல்லமையை கர்த்தர் இன்னும் வெளிப்படுத்துவார் என்று ஜனங்கள் நம்பும்படி, அதை நினைவு கூறும்படி ஆரோனின் துளிர்விட்ட கோல் அங்கே உள்ளே வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகள், கற்பலகைகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த யோசுவா அவங்கள் ஆசாரிகள் அதை சுமந்து செல்லும்படி வைத்ததினால், இதற்கு முதலிடம் கொடுத்ததினால், கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததினால் இந்த மேன்மை யோசுவாவிற்கு வந்தது. அற்புதம் நடந்தது. எனக்கு அன்பானவர்களே, எத்தனையோ காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். கர்த்தர் நம்மை போஷித்து வழிநடத்தி வந்ததை உணர்த்துங்கள். உங்கள் குடும்பத்திற்கு சொல்லுங்கள். கர்த்தர் ஆச்சரியமாய் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமைகளை செய்கிறவர் என்பதை நீங்கள் நினைவுபடுத்துங்கள். கர்த்தருடைய போஷிப்பு எங்களோடு இருக்கிறது. கர்த்தருடைய கற்பலைகள், அவருடைய வார்த்தைகள் எங்களோடு இருக்கிறதுனா எங்களுக்கு நிச்சயம் ஜெயம் உண்டு என்கிற நம்பிக்கையோடு முன் செல்லுங்கள். அதை நீங்கள் செய்யும் பொழுது, கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, இந்த 2021ஆம் ஆண்டில் கர்த்தர் மிகப்பெரிய அசாதாரணமான காரியங்களை செய்து தடைகளை உடைத்தெறிந்து கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாராக. யோசுவா அதை தான் செய்தார். மேன்மை அடைந்து கொள்ளும்படி கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அது எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்கள் பார்க்கும்படியாக இந்த காரியத்தை நடப்பிக்கும்படி கட்டளை கொடுக்கிறார். உதாரணமாக, இந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து முன்னே செல்வார்கள் என்றால், அதுக்கு பின்னால உடனடியாக கொஞ்சம் ஜனங்கள் போயிட்டாங்கன்னா, பின்னாடி வர்றவங்களுக்கு முன்னால் என்ன நடக்குன்னு சொல்லி தெரியாமலே போயிடும். பின்னாடி வர்றவங்களுக்கு இந்த உடன்படிக்கை பெட்டினால் தான் இது நடந்ததா, வேற ஏதோ தந்திரம் செஞ்சாங்களா, மந்திரம் செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி பல கேள்விகள் எழக்கூடும். அதனால் இந்த யோசுவா என்ன சொல்றாருன்னா, ஆசாரியர்களை பார்த்து நீங்கள் 2 பக்கமாய் நில்லுங்கள். ஜனங்களை பார்த்து என்ன சொல்கிறான்னா, அது நடுவாய் நீங்கள் கடந்து சொல்லுங்கள். அப்படி என்றால் ஒவ்வொரு இஸ்ரவேல் ஜனங்களும் அதை பார்க்க வேண்டும், அதன் வழியாய் கடந்து போக வேண்டும். முன்னால மட்டும் போயிட்டு கும்பலா அப்படி போயிட்டாங்கன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு தெரியாமலே போய்விடும். ஆகையால்
இரண்டு பக்கமாய் ஆசாரியர்களை நிறுத்திவிட்டு நடுவாக இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகும்படி செய்கிறார். அதை ஒவ்வொரு ஜனங்களும் பார்க்கும்படி காரியங்களை நடப்பிக்கிறார். பார்க்கும் பொழுது ஜனங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், இந்த உடன்படிக்கை பெட்டியினால் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதினால் இந்த மேன்மை, வெற்றி, தடை மாற்றப்பட்டது என்பதை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக இந்த காரியத்தை இந்த யோசுவா அங்கே செய்கிறார். அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எந்தெந்த ஜனங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூலமாய் வந்த தடை மாற்றப்பட்டதை பார்த்தார்களோ, எத்தனை ஜனங்கள் அதை பார்த்தார்களோ, அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாய் இந்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எத்தனை ஜனங்கள் இந்த கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது என்பதை பார்க்க இந்த யோசுவா வைத்தானோ, அத்தனை ஜனங்களுக்கு முன்பதாய் கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்னொரு ஆச்சரியம் பாருங்கள், கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, எந்தெந்த இடத்தில் நாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த இடங்களிலே கர்த்தர் நம்மை மேன்மையடைய பண்ணுவார். அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தர் நம்மை தலையை உயர்த்துவார், நம்மை நிமிர பண்ணுவார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் கட்டி ஸ்தாபித்து நிறுத்துவார். இதெல்லாம் எப்போ நடக்கும்னா, கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். யோசுவா அதை செய்தார். 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். யோசுவா கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். அதற்குள்ளே உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே கர்த்தருடைய போஷிப்பை வெளிப்படுத்துகிற காரியம் இருந்தது. கர்த்தருடைய அசாதாரணமான வல்லமைகளை வெளிப்படுத்துகிற காரியம் இருந்தது. கர்த்தருடைய கற்பலைகள், சொல்லப்பட்ட வார்த்தைகள் சுமந்து வரப்பட்டது. இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்த யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தாமல் இருப்பாரோ? இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை, உங்கள் தனிப்பட்ட ஜீவியம், உங்கள் குடும்பங்கள் உயர்த்தப்படுகிறதை, மேன்மை அடைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் சொந்த கண்கள் பார்க்கும்படி உங்கள் சொந்த ஜனங்கள் முன்னிலையிலே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆம், நிச்சயமாக இதை செய்வார். கர்த்தருடைய காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் அன்றைக்கு யோசுவாவின் குணாதிசயமாய் இருந்தது. இன்னும் நாம் வேதத்தை பார்க்கும் பொழுது, இந்த காரியங்கள், மேன்மை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எந்தெந்த காரியங்களை குணாதிசயங்களாய் அவன் பெற்றிருக்க வேண்டும் என்று நாம் வேதத்தை பார்த்தால், வேதம் சொல்லுகிறது, எந்த ஒரு காரியத்திலும் நாம் முன்னின்று காரியங்களை நடப்பிக்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒரு மனிதனை ஓவர் நைட்ல, ஒரே இரவோடு மேன்மைப்படுத்த மாட்டார். ரொம்ப சோம்பேறியா அப்படி இருக்கிற மனுஷனை ஆண்டவர் மேன்மைப்படுத்த மாட்டார். எந்த ஒரு மனிதன் முன்னின்று காரியங்களை நடப்பிக்கிறானோ, முன்னின்று கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து முன்னின்று காரியங்களை நடப்பிக்கிறானோ, அந்த மனிதனை தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்த முடியும். 4 சுவருக்குள்ள அடங்கி இருந்து ஆண்டவரை என்னை மேன்மைப்படுத்தும் 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 சொல்லி ஜெபம் மட்டும் பண்ணி கொண்டிருப்பதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணுகிறோமோ அவ்வளவு தூரம் முயற்சி பண்ண வேண்டும். முயற்சிக்கு முன்னால் நம்முடைய ஜெபங்கள் கண்டிப்பாக அவசியம்தான். ஆனால் ஜெபத்தோடு நம்முடைய வாழ்க்கை நின்று விடாமல் நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதுவும் முன் நின்று களத்தில் இறங்கி நாம் முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை தருவார். எத்தனை பேர் இதை ஆமென் என்று சொல்லி ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் வெற்றி ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்றால், ஒரு மனிதனை மேன்மை அடைய பண்ண வேண்டும் என்றால், ஜனங்கள் பார்க்கும்படி அவனை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால், அந்த மனிதன் அவன் எல்லாவற்றையும் முன்னின்று செய்கிறவனாக இருக்க வேண்டும். 30 நாள் 40 நாள் நான் ஃபாஸ்டிங் பண்ணிட்டேன், ஜெபம் பண்ணிட்டேன், அதனால் ஆண்டவர் வெற்றி தருவார் என்று சொல்லி நாம் அப்படி இருந்து விடக்கூடாது. அதை நாம் செயலை காண்பிக்க வேண்டும். ஜெபத்தினால் வல்லமையை பெறுகிறோம். அந்த வல்லமையை வெளிக்காட்டுகிற இடம்தான் நாம் களத்தில் நிற்க வேண்டியது. அதை நான் யோசுவா சரியாக செய்கிறார். அமலேக்கியர்கள் வரும் பொழுது மோசேயும் ஊரும் ஆரோனும் மலை உச்சியிலே போகிறார்கள். ஆனால் இந்த யோசுவாவோ ஜனங்களை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு விரோதமாய் போய் யுத்தம் பண்ணினான். களத்தில் நின்றான் இந்த யோசுவா. முன்னின்று காரியங்களை செய்தான் இந்த யோசுவா. முன்னின்று காரியங்களை செய்து பழக்கப்பட்டதினால் தான், முன்னின்று காரியங்களை செய்து அவன் செய்து கொண்டிருந்ததினால் தான் கர்த்தர் மேன்மையை கொடுத்தார். மேன்மையை கொடுத்தார். எந்த ஒரு மனிதனும் ஓவர் நைட்ல மேன்மை அடைந்து விட முடியாது. ஒரே இரவோடு மேன்மை அடைந்து விட முடியாது. கர்த்தர் ஒரு மனிதனுக்கு மேன்மை கொடுக்க வேண்டும் என்றால் அவன் முன்னின்று காரியங்களை செய்கிறவனாக இருக்க வேண்டும், பழக்கப்பட்டிருக்க வேண்டும். வேதம் எத்தனையோ காரியங்களை சொல்லுகிறது. தாவீதை பாருங்கள். தாவீது அந்த கோலியாத்தை வீழ்த்துவதற்கு வரும் பொழுது சவுல் முதற்கொண்டு பல வருடங்கள் போர் செய்து அனுபவமிக்க எத்தனையோ போர் தளபதிகள், படை வீரர்கள் பின்வாங்கி அஞ்சு நின்ற நேரத்தில் இந்த தாவீது சொல்கிறான், நான் இந்த பெலிஸ்தியனாகி இந்த கோலியாத்தை வீழ்த்தி ஜெயம் எடுப்பேன். வனாந்தரத்தில்
சிங்கத்தையும் கரடியையும் கிழித்து போடுவதற்கு எனக்கு பலன் தந்த ஆண்டவர் இந்த பெலிஸ்தியனை வீழ்த்துவதற்கு எனக்கு பலன் தருவார் என்று அவன் முன்னின்று யுத்தத்தை செய்வதற்கு ஆரம்பித்த போது கர்த்தர் கோலியாத்தை அவனுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். அது யாருடைய யுத்தம் தெரியுமா? அது சவுலுடைய யுத்தம் அல்ல, அது தாவீதுடைய யுத்தமும் அல்ல, அது இஸ்ரவேல் ஜனங்களுடைய யுத்தமும் அல்ல, அது கர்த்தருடைய யுத்தம். அந்த கோலியாத் சவுலை நிந்திக்கவில்லை, தாவீதை நிந்திக்கவில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனை அவன் நிந்தித்தான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியானால் அது கர்த்தருடைய யுத்தம். இந்த யுத்தத்தை யார் செய்கிறார்களோ, யார் முன்னின்று செய்கிறார்களோ அவர்களுக்கு கர்த்தர் வெற்றியை கொடுப்பார். ஆனால் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து வைராக்கியமாய் முன்னின்று களத்தில் நின்று முன்னின்று காரியங்களை செய்வதற்கு ஆட்கள் இல்லை, ஆட்கள் பற்றாக்குறை இருந்த நேரத்தில் தான் ஒற்றை மனிதனாய் குள்ளனாய் தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கையினாலும் விசுவாசத்தினாலும் முன்னின்று காரியங்களை செய்வதற்கு ஆரம்பித்த உடனே அந்த யுத்தம் கர்த்தருடைய யுத்தமாய் மாறினது. அந்த யுத்தத்தில் கர்த்தர் தாவீதுக்கு ஜெயத்தை கொடுத்தார். ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கும்படி தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், உயர்த்தினார். பாராட்டுகள் கிடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, நாம் முன்னின்று காரியங்களை நடப்பிக்க வேண்டும். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, தெபோராள் பாராக்கை பார்த்து இஸ்ரவேலரை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த மக்களை எதிர்த்து நீ போரிடு என்று இந்த தெபோராள் பாராக்கை பார்த்து சொல்லுகிறார், கேட்கிறார். ஆனால் அவனோ பயத்தின் காரணமாக துணையை தேடினான். யாராவது எனக்கு கூட வருவாங்களா? யாராவது எனக்கு உதவி பண்ணுவாங்களா? நான் மட்டும் தனியாக போய் எப்படி இவர்களை மேற்கொள்வது? இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி இருக்கிறவர்களை நான் எப்படி மேற்கொள்வது என்று அவன் பயந்து ஒதுங்கினான். அந்த நேரத்தில் அவனுக்கு வரவிருந்த மேன்மை, அவனுக்கு கொடுக்கப்பட இருந்த மேன்மை தெபோராளுக்கு போய்விட்டது. அதுதான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. அதற்கு பாராக், நீ என்னோட கூட வந்தால் போவேன், என்னோட கூட வராவிட்டால் நான் போக மாட்டேன் என்றான். அதற்கு அவள், அப்படியானால் தெபோராள் என்ன சொல்றாங்கன்னா, நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடைக்காது, உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோட கேதேசுக்கு போனாள் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், பாராக் பெரிய மனிதன் தான், படைவீரர்கள் இருக்கிறார்கள், எல்லாம் இருக்குது. ஆனால் பயந்து முன்னின்று காரியங்களை நடப்பிப்பதற்குரிய தைரியம் இல்லை, துணிவில்லை, முன்னின்று காரியங்களை நடப்பிப்பதற்கான மனப்பக்குவம் இல்லை. அந்த நேரத்தில் தெபோராளை பார்த்து சொல்லுகிறார், நீ வந்தால் நான் போகிறேன், இல்லை என்றால் நான் போகவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் தெபோராள் சொல்கிறார், நான் கட்டாயம் வருகிறேன், நான் நிச்சயமாய் வருகிறேன், ஆனாலும் இந்த சிசராவை கர்த்தர் ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்று உலகம் பேசும், பரவாயில்லையா என்று கேட்கிறார். முன்னின்று காரியங்களை நடப்பிப்பதற்கு துணிவில்லை, தைரியம் இல்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லை. எனக்கு அன்பானவர்களே, யார் முன்னின்று காரியங்களை நடப்பிக்கிறார்களோ, யார் முன்னின்று காரியங்களை செய்கிறார்களோ கர்த்தர் அவர்களுக்கு வெற்றியை கொடுப்பார், அவர்களை மேன்மையடைய பண்ணுவார். அதுதான் யோசுவாவின் வாழ்வில் செய்தார். மோசையை ஆண்டவர் அழைத்த போது மோசே பலமுறை சாக்கு போக்கு சொல்கிறான், ஐயா நான் திக்குவாயேன், மந்த நாவு, எனக்கு பலன் இல்லை, நான் போகலை அப்படின்னு சொல்லி பலமுறை தட்டி தட்டி கழித்து கொண்டிருக்கிறான். அதனால் தான் ஒருவேளை ஆசாரிய அபிஷேகம், ஆசாரிய ஊழியம் செய்யும் அபிஷேகம் மோசைக்கு கொடுக்கப்படாமல் ஆரோனுக்கு போனதோ என்னவோ தெரியவில்லை. ஒப்பற்ற மிகப்பெரிய அனுபவமான ஆசாரிய ஊழிய அனுபவம் மோசைக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஏன்? ஒருவேளை இந்த சாக்கு போக்கு சொன்னதினால், முன்னின்று காரியங்கள் நடப்பிப்பதற்கு பயந்ததினால் இது நடந்ததோ என்று சொல்லி தெரியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிற மேன்மைகளை நாம் அடைய வேண்டும் என்றால் நாம் முன்னின்று களத்தில் நின்று காரியங்களை நாம் செய்ய கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு நாம் களமிறங்கி செல்ல வேண்டும். எந்த மனிதன் வந்தாலும், எந்த வல்லமைகள் வந்தாலும், உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது என்கிற நம்பிக்கையை நாம் வைத்து தைரியமாய் முன் செல்வோம் என்றால், தைரியமாய் முன்னின்று காரியங்களை நடப்பிப்போம் என்றால் கர்த்தர் நம்மை மேன்மையடைய பண்ணுவார். கர்த்தர் மேன்மையடைய பண்ணுவார். இந்த வருஷத்தில் நீங்கள் பயந்து ஒதுங்கி இருந்த நாட்கள் போதும், அது முடிவுக்கு வரட்டும். எத்தனை பெரிய சத்துருவாக இருந்தாலும், எத்தனை பெரிய வல்லமைகளாக இருந்தாலும், எத்தனை பெரிய எதிர்க்கிரியைகளாக இருந்தாலும், எத்தனை பெரிய மந்திரவாத கட்டுகள் சாபத்தின் கூறுகளாக இருந்தாலும், நீங்கள் பயந்திருந்தது போதும். முன்னின்று காரியங்களை நடப்பீங்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். உங்களை மேன்மைப்படுத்தும்படி கர்த்தர் உங்கள் அருகாமையில் இருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் திகையாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்.
நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களை பார்த்து வருகிறது. நீங்கள் பலம் கொண்டு திடமனதாக இருங்கள், முன்னின்று காரியங்களை நடப்பீங்கள், கர்த்தர் உங்களுக்கு வெற்றியை தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. முன்னின்று காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக நாம் மேன்மை அடைய வேண்டும் என்றால் என்ன குணாதிசயம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று பார்த்தால், சூழ்நிலைகளை நாம் சார்ந்திருக்காமல் கர்த்தரையே சார்ந்திருந்து பழக வேண்டும். சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருந்தாலும் சாதகமாய் இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தரை எந்நேரத்திலும் சார்ந்திருப்போம் என்றால், எந்நேரத்திலும் நம்பியிருப்போம் என்றால் நமக்கு நிச்சயமாய் மேன்மை கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை வைத்து சொல்லுங்க. சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாய் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, சூழ்நிலையை பாராமல் தேவனை நம்பும் பொழுது கர்த்தர் நம்மை மேன்மை அடைய பண்ணுவார், மேன்மை அடைய பண்ணுவார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது என்றால், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் சொல்லுகிறது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எந்த ஒரு மனிதனுக்குள்ளே தாழ்மை இருக்கிறதோ, எந்த ஒரு மனிதன் தன்னை தாழ்த்தி தேவ சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தர் மேன்மையை கொடுக்கிறார், கர்த்தர் மேன்மை கட்டளையிடுகிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய மேன்மை, தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அவர் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்றால் நாம் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை சார்ந்திருக்க வேண்டும். 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது, அடுத்த வார்த்தை, நகரத்திற்கு புறம்பே இருக்கிற ஊற்றுகளை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாய் இருந்தார்கள். அதுக்கு அடுத்த வசனங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதிலை எல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீதின் நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணினான் என்று வேதம் சொல்கிறது. அடுத்த 32ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள். இந்த எசேக்கியா ராஜா சொல்லுகிறார், அவருடைய அதிகாரிகளை பார்த்து, வீரர்களை பார்த்து சொல்கிறார், நீங்கள் திடன் கொண்டு தைரியமாய் இருங்கள். அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். அவனோடு இருக்கிறவர்களை காட்டிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பாருங்க, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதிர்படைகிற இடத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் இந்த எசேக்கியா ராஜாவின் படைகள் அதிகம், பலன் அதிகம், ஆயுதங்கள் அதிகம், எல்லாம் அதிகமாய் இருந்த போதிலும் இந்த வேதம் என்ன சொல்கிறது என்றால், ஜனங்கள் என்ன பண்ண, எசேக்கியா ராஜா என்ன பண்றாருன்னா, அவனும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவ சமூகத்தை நோக்கி அழுதார்கள், ஜெபித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜனங்கள் இவரெல்லாம் கூடி வரும் பொழுது இது நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். வானத்தை நோக்கி கூப்பிட்டாங்க. ஏன் கூப்பிட வேண்டிய என்ன அவசியம் இருக்குது? இல்லை, தேவையில்லையே. ஏன்னா வீரர்கள் அதிகம், பலன் அதிகம், வல்லமை அதிகம், ஆயுதங்கள் அதிகம், பயப்பட வேண்டிய அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. மேன்மை இருக்கிறது. ஆனால் இந்த மேன்மைக்கு முன்னால் தாழ்மை, தங்களை தாழ்த்துகிறார்கள், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார்கள், அபயமிட்டார்கள். ஆண்டவரே, இந்த சனகரிப் வருகிறான், அசீரியர்களின் ராஜாக்கள் வருகிறார்கள், நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி தேவரை நோக்கி பிரார்த்தித்தார்கள், ஜெபித்தார்கள். ஜெபித்த போது கர்த்தர் மேன்மை அடைய பண்ணினார். கர்த்தர் அவனை, அந்த ராஜாவை துரத்தினார். அவன் சத்தமுகமாய் போனான் என்று வேதம் சொல்லுகிறது. சத்தமுகமாய் போனான். இன்னைக்கு நிறைய பேர் பலன் இல்லைன்னா சொல்லுதான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவாங்க. ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லை, இந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு எனக்கு பலன் இல்லை, இந்த எதிரிகளை மேற்கொள்வதற்கு எனக்கு பலன் இல்லை, எனக்கு வல்லமை இல்லை, எனக்கு பணம் இல்லை, இல்லை எனக்கு தேவையான செல்வாக்கு இல்லை, எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி தங்கள் இயலாமையிலே கூப்பிடுவார்கள்.
ஆனால் எசேக்கியா ராஜாவோ எல்லாம் இருந்த போதிலும் அந்த சூழ்நிலையிலே அவனுடைய பலத்தை நம்பாமல் கர்த்தரை சார்ந்திருந்து ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் இந்த எசேக்கியா ராஜாவும் ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். இந்த ஜெபத்தை, இந்த தாழ்மையின் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். கேட்டு அந்த சனகரி சத்துமுகமாய் திரும்பி போகும்படி அவனை தோற்கடித்தார், அவனில் ஜெயத்தை கொடுத்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த 2 நாளாகமும் 32ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, அநேக பேர் கர்த்தருக்கென்று எருசலேமுக்கு காணிக்கைகளையும் யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியாவுக்கு உச்சிதங்களையும் கொண்டு வந்தார்கள். அதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கும் அவன் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். அவனுடைய புகழ் பெருகிற்று. வெற்றி வந்ததனால் புகழ் பெருகிற்று. ஜனங்கள் தேடி வர ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் பொன்னையும் பொருளையும் கொடுத்தார்கள், உச்சிதங்களை கொடுத்தார்கள். இதன் மூலமாய் அவன் மேன்மைப்பட்டான், மேன்மை அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இயலாமையிலே மட்டும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறது அல்ல. நமக்கு எல்லாம் சூழ்நிலைகள் சாதகமாக இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, கூப்பிடும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு வெற்றி கொடுக்காமல் போவதே இல்லை. கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தாமல் போவதே இல்லை. இயலாமையில் மட்டுமல்ல, எல்லாம் சரியாக இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் வேதம் சொல்லுகிறது. இது அருமையாக வேதம் சொல்லுகிறது. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. எந்த சூழலிலும் நீங்கள் தாழ்மையை தரித்துக் கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் ஆண்டவரை சார்ந்திருப்பதற்கு நீங்கள் பழகிக் கொள்ள வேண்டும். எந்த சூழலிலும் கர்த்தரையை நம்பி நீங்கள் வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை மேன்மையடைய பண்ணுவார். ஆரம்பத்தில் சொன்னேன், கர்த்தருடைய காரியங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையடைய பண்ணுவார். சூழ்நிலைகள் பார்க்காமல் முன்னின்று காரியங்களை நடப்பிக்க நீங்கள் ஆயத்தமாகும் பொழுது கர்த்தர் உங்களை மேன்மையடை பண்ணுவார். சூழ்நிலைகளை பாராமல் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்று உணர்ந்து எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்பி நம்மை தாழ்த்தி ஜெபிக்கிற ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் நமக்கு மேன்மை தருவார் என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். இறுதியாக ஒரு காரியத்தை கூட நான் சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் இந்த பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். இந்த யோசுவாவுக்கு மேன்மை எதனால் வந்தது தெரியுமா? இந்த யோசுவா எதனால் மேன்மை அடைந்தார் என்று தெரியுமா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது, மோசே கூட ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பாளையத்துக்கு போய்விட்டான். ஆனால் மோசையின் வேலைக்காரன் பணிவிடைக்காரனாகிய இந்த யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். எனக்கு அன்பானவர்களே, தாவீது சொல்லுகிறான், 1000 நாட்களை பார்க்கிலும் முடிய ஆலயத்தில் இருக்கிற ஒரு நாள் மேலானது. ஆலயத்தின் வாசற்படியிலே இருப்பதற்கு நான் விரும்புகிறேன் என்று ஆலயத்தின் மேல் இருக்கிற வாஞ்சியை வெளிப்படுத்துகிறார். எந்தெந்த மனிதனுக்கு ஆலயத்தின் மேல் வாஞ்சி இருக்கிறதோ, எந்தெந்த மனிதனுக்கு தேவாலயத்தின் மேல் நம்பிக்கை வாஞ்சி இருக்கிறதோ, அந்த மனிதனுடைய உயர்வை ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். அதற்காக தான் சொல்றது, நீங்க ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் வந்து நீங்கள் ஜெபியுங்கள், தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவரை நோக்கி பாருங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான். நீங்கள் ஆலயத்தில் வந்து வாஞ்சியாய் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்கள், ஒவ்வொரு ஜெபங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் தருவார். அவர் பதில் தராமல் போவதே இல்லை. இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். தாவீது தேவாலயத்தின் மேல் வாஞ்சியை வைத்திருந்தான். ஆண்டவரே, அதுவே அங்கேதான் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி அங்கேயே இருந்து கொண்டிருந்தான். இவருடைய வெற்றி எப்படி இருந்தது தெரியுமா? இந்த தாவீது கோலியாத்தை கொண்டு வந்த போது சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000 என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்து துதித்தார்கள். அந்தரங்கத்திலே தனி மனிதனாய் ஆலயத்தில் இருந்திருக்க கூடும், தனி மனிதனாய் தேவாலயத்தில் இருந்திருக்க கூடும், தனி மனிதனாய் ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளே இருந்திருக்க கூடும். யாரும் வெளி உலகத்தின் ஜனங்கள் அவர்களை பார்த்திருப்பதில்லை,
பார்த்திருக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க என்று சொல்லி யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். அப்படி அந்த ஆசரிப்பின் கூடாரத்தின் மேல், தேவாலயத்தின் மேல் வாஞ்சை அந்தரங்கத்தில் வைத்திருந்த மனிதர்களுக்கு வெற்றி எப்படி கொடுக்கப்படுகிறது என்றால், 1000 ஜனங்கள் கூடியிருக்கிற இடத்திலே இவருடைய வெற்றி கொண்டாடப்படுகிறது. தனி மனிதனாய் ஆலயத்திற்குள் இருக்கும்போது யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரோடு உறவாடி இருக்கிறது யாரும் பார்த்திருக்க மாட்டாங்க. ஆண்டவரில் வைராக்கியமாய் தேவ சமூகத்தில் வாஞ்சை இருந்ததை யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தர் பார்த்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்த வாஞ்சை கர்த்தர் பார்த்தார். தேவாலயத்தின் மேல் இருந்த வாஞ்சை, தாவீதின் வாஞ்சை கர்த்தர் பார்த்தார். பார்த்து என்ன பண்ணினார் என்றால், இவருடைய வெற்றியை 1000 ஜனங்கள் கொண்டாடும்படி, அவருடைய முன்னிலையிலே கொண்டாடும்படி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அதான் வேதம் சொல்கிறது, யோசுவா 3:7, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் பார்க்கும்படி கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். தாவீதினுடைய வெற்றியை ஜனங்கள் பார்க்கும்படி எல்லாருடைய முன்னிலையிலே தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அந்தரங்கத்திலே ஆண்டவர் மேலும் ஆண்டுடைய ஆலயத்தின் மேலும் வைத்திருக்கிற வாஞ்சையின் மூலமாய், நம்பிக்கையின் மூலமாய், அங்கே வந்து ஏறெடுக்கிற ஜபத்தின் மூலமாய் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு உயர்வு வரும். அந்த உயர்வையும் அந்த வெற்றியும் ஒட்டுமொத்த ஜனங்களுடைய முன்னிலையிலே கர்த்தர் உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒட்டுமொத்த ஜனங்கள் பார்க்கும்படி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அதையும் ஆண்டவர் ஏதோ அடைக்கப்பட்ட சுவர்களை வச்சு முடிச்சிட மாட்டாரு. உங்களுடைய வெற்றியை உலகம் பார்க்கும். உங்களுடைய வெற்றியை உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்ப்பார்கள். உங்கள் வெற்றிகளை உங்களை சார்ந்திருக்கிற ஜனங்கள் பார்ப்பார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பதாய் உங்களுக்கு மேன்மை. எப்போ நடக்கும்னா, ஆலயத்தின் மேல் வாஞ்சை வேண்டும், ஆலயத்தின் மேல் காத்திருக்கிற அனுபவம் வேண்டும். எது வந்தாலும் ஆலயத்திற்கு ஓடோடி வாங்க, ஜெபம் பண்ணுங்க. இது கர்த்தருடைய ஸ்தலம். இங்கே செய்யப்படுகிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தருடைய கண்கள் திறந்தவைகளும் அவருடைய செவிகள் கவனிக்கிறவர்களுமாய் இருக்கிறது. நீங்கள் மேன்மைக்காய் ஜெபம் பண்ணினால் உங்களுக்கு மேன்மை உண்டு. நீங்கள் ஆசீர்வாதங்களுக்காய் ஜெபம் பண்ணினால் ஆசீர்வாதங்கள் உண்டு. தடைகள் மாற வேண்டும் என்று ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபத்திற்கு பதில் உண்டு. நீங்கள் ஜெபிக்கிறது யாருமே பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்த்து உங்களுக்கு வெற்றியை தருவார், மேன்மையை தருவார். அந்த மேன்மையை உலகம் பார்க்கும். அதுதான் ஆண்டவருடைய ஃபார்முலா. நீங்கள் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணுங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். உயிரோடு இருந்த நாட்கள் எல்லாம் ஜனங்கள் யோசுவாவுக்கு பயந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து வராதபடி கர்த்தர் உங்களோடு இருப்பார். உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். யாரும் உங்களை எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் போகும்படி உங்களை கர்த்தர் மேன்மை அடைய பண்ணுவார். இந்த மனிதனை எதிர்த்தால் தோல்வி நிச்சயம் என்று ஜனங்களுக்கு ஒரு பய நடுக்கம் ஏற்படும்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இந்த மனிதனுக்கு விரோதமாய் நாம் சென்றால் 100க்கு 100 நமக்கு தோல்வி என்று பயத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறதுனால் ஒருவனும் உங்களுக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை. இதுதான் மேன்மையினுடைய ஆசீர்வாதங்கள். ஒரு மனிதனை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் பொழுது அவனை கர்த்தர் உயர்வின் உச்சிக்கு கொண்டு செல்வார், பாதுகாப்பின் உச்சிக்கு கொண்டு செல்வார். அதை எந்த மனிதனாலும் அடைய முடியாது, யாராலும் அதை தடை பண்ண முடியாது. யோசுவாவுக்கு கர்த்தர் செய்தார். மொர்தெகாவுக்கு வந்த மேன்மை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அல்லவா? நீங்கள் செய்த நற்கிரியைகள், நற்செயல்கள் நினைவு கூறப்படாமலே போய்விட்டதுன்னு சொல்லி கண்ணீரோடு இருக்கிறீங்களா? ஐயோ, நான் எவ்வளோ நல்ல காரியம் செஞ்சேன், என்னுடைய ஆஃபீஸில் நல்ல காரியம் செஞ்சேன், வேலை பார்க்குற இடத்துல நல்ல காரியம் செஞ்சேன், என் குடும்பத்துக்கு நல்ல காரியம் பண்ணேன். ஆனால் அது யாருமே அதை நினைவு கூறலை, அங்கீகரிக்கலை. அதற்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் எனக்கு கிடைக்கல. யாரிடத்தில் போய் சேர வேண்டுமோ அவங்க கிட்ட சொல்லாமல் அதை தடுத்து வச்சு என்னுடைய உயர்வை தடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், என்னுடைய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருக்கிறார்கள், எனக்கு வர வேண்டிய நன்மை அதன் மூலமாக தடைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொல்லி சொல்றீங்களா? கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தும் பொழுது அங்கீகாரம் வரும். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அந்த இடத்தில் உங்கள் நற்செயல்களின் பலன்களை கர்த்தர் அறிய வேண்டிய நபருக்கு கொண்டு சேர்ப்பார். அறிய வேண்டிய நபர்கள் அறியும்படி அதை செய்து அதன் மூலமாய் அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு மொர்தெகாவை கர்த்தர் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாய் உயர்த்தினது போல உங்களையும் உயர்த்துவார். எத்தனை பெரிய சதி ஆலோசனைகள் வந்தாலும் அந்த தடைகளை கர்த்தர் உடைத்தெறிவார். ஆமானின் சதிகளை முறித்த ஆண்டவர், உடைத்தெறிந்த ஆண்டவர் இந்த ஆண்டு கர்த்தர் உங்களோடு இருக்கிறதுனால் உங்களுக்கு விரோதமாய் வருகிற சதி ஆலோசனைகள் நிர்மூலமாக்கப்பட்டு போகிறதை உங்கள் கண்கள் பார்க்கும். நீங்கள் அதை பார்ப்பீர்கள். மொர்தெகாவுக்கு உயர்வு வந்த போது அவன் அந்த அரண்மனைக்கு அதிகாரியாக மாறினான். ராஜா அவனை மேன்மைப்படுத்தி வைத்தான். எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய அதிகாரம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது.
எப்படி நடந்தது? அங்கீகாரம் கிடைத்தது. நற்பலனுக்குரிய நற்செயல்களுக்குரிய அங்கீகாரம் கிடைத்தது. எனக்கு அன்பானவர்களே, உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு சொல்லி பயந்து சோர்ந்து போக வேண்டாம். ஐயோ, பல வருஷமா காத்திருக்கிறேனே, பல வருஷமா அந்த தடை இருக்குது, என்னோட ப்ரமோஷன்ஸுக்கு, சம்பள உயர்வுக்கு தடை இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க. இந்த 2021 நான் முன்னாடி சொன்னது போல ஒரு மிகப்பெரிய தடை உங்கள் வாழ்க்கையில் உடைக்கப்பட போகிறது. நீங்கள் அதை பார்ப்பீர்கள், உணர்வீர்கள். உங்கள் சொந்த கண்கள் அதை பார்க்கும். மிகப்பெரிய தடை அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உடைக்கப்பட்டு, அதுவும் யோசுவாவின் மூலமாய் யோர்தானின் வெள்ளங்கள் பின்னிட்டு போனது. அதன் மூலமாய் யோசுவாவுக்கு மேன்மை வந்தது போல உங்கள் வாழ்வில் இருக்கிற மிகப்பெரிய தடை உடைக்கப்பட்டு உங்களுக்கு கர்த்தர் மேன்மை கொண்டு வருவார். அது ஒரு மிகப்பெரிய அற்புதமாய் அதிசயமாய் உங்கள் வாழ்வில் நிகழும். கர்த்தர் அதை செய்வார். அது மட்டுமல்ல, எசேக்கியா ராஜா மேன்மை அடைந்த போது நடந்த காரியம் என்ன தெரியுமா? எல்லா ஜனங்களும் அவனை தேடி வந்தார்கள். வேதம் சொல்லுகிறது, சகல ஜாதிகளின் பார்வையிலும் அவன் மேன்மைப்பட்டவனாயிருந்தான். அவனை வணங்கும்படி வந்தார்கள், காணிக்கைகளை செலுத்தும்படி வந்தார்கள், உச்சிதங்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் கொண்டு வந்து அவன் மேன்மை அடைந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மேன்மைக்கு முன்பதாய் தாழ்மையை தரித்து கொண்டது போல எசேக்கியா ராஜா ஆண்டவரை நம்பி, ஆண்டவரே எங்களால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியோடு இணைந்து ஜெபித்தது போல நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்கள் உயர்வை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போமா? நம்ம இப்பொழுது ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்தை நம்ம நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் பிதாவேன்னு சொல்லி கூப்பிடுங்க. இந்த ஆண்டில் கர்த்தர் நமக்கு நன்மைகளை தர விரும்புகிறார், நமக்கு மேன்மைகளை தர விரும்புகிறார், ஆசீர்வாதங்களை தர விரும்புகிறார். எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறதை நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. எதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்றே ஒன்றுதான். கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஒரு மிகப்பெரிய அற்புதம் உங்கள் வாழ்வில் நடக்கிறதுனால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். அன்றைக்கு யோசுவா 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் எப்படி இந்த மேன்மை வந்தது, மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படி மேன்மைப்படுத்தினார் என்று பார்த்தால் ஒரு மிகப்பெரிய அற்புதம் நடந்தது. அது மிகப்பெரிய தடை உடைக்கப்பட்டதாக இருந்தது. அதே போல இன்றைக்கும் என கண்பானவர்களே, உங்கள் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை கர்த்தர் செயல்படுத்த விரும்புகிறார். இந்த வருஷத்தில் அதை செய்ய விரும்புகிறார். அந்த மிகப்பெரிய அற்புதம் என்னவென்றால், இத்தனை நாட்கள் உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற, இத்தனை நாட்கள் உங்களுக்கு பயத்தை கொண்டு வந்திருக்கிற அந்த ஒரு மிகப்பெரிய தடை இப்பொழுது உடைக்கப்படுகிறது. நீங்கள் உணரப் போகிறீர்கள். திருமண தடைகளாக இருக்கலாம், தொழில்கள் வியாபாரத்திற்கு விரோதமாய் இருக்கிற தடைகளாக இருக்கலாம், உங்கள் ப்ரமோஷன்ஸ் சம்பள உயர்வுக்கு விரோதமாய் இந்த தடைகளாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எல்கைகள் பெரிதாவதற்கான இருக்க தடைகளாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இந்த தடைகளை உடைத்தெறிய விரும்புகிறார். சமாதானத்தின் கேடுகள் உங்கள் பலவீனத்தின் மூலமாக நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடாதபடி ஏற்பட்டிருக்கிற தடையாக இருக்கலாம். இவைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாற்றப்படுகிறது. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிங்க, ஜெபிங்க. வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்பீராக. எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உடைக்கப்பட்டு போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு யோர்தானை பின்னிட்டு திரும்ப பண்ணினவர், அவைகள் குவியல்களை போல நின்று தண்ணீர் குவியலாய் நின்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வழிகளை கொடுத்தது போல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்பட்டு புதிய வழிகள் பிறப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உங்களுக்கு செல்கிற இடமெல்லாம், செல்லும் இடமெல்லாம் புதிய பாதைகள் திறப்பதாக என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறோம் ஆண்டவரே. ஒரு அற்புதத்தை இவர்கள் வாழ்விலே கர்த்தர் செய்வீராக, ஒரு அதிசயத்தை கர்த்தர் இவர்கள் வாழ்விலே செய்வீராக. ஆச்சரியமான காரியங்கள் இவர்களுடைய வாழ்விலே நிறைவேற்றப்பட்டு இவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி மனதை கர்த்தர் புதுப்பிப்பீராக, மனதிலே கர்த்தர் தெளிவை ஏற்படுத்துவீராக. கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா கர்த்தர்களை மேன்மைப்படுத்துவார் என்கிற சிந்தனையை உம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்து எல்லாவற்றிலும் எப்போதிலும் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படி மனதை கர்த்தர் இப்பொழுது ஏற்படுத்தி கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் முன்னின்று யுத்தம் செய்து வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படியான ஒரு மன தைரியம் இவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கொடுக்கப்படுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பயந்து ஒதுங்கியிருந்த நாட்கள் போதும், பயந்து பயந்து ஒதுங்கியிருந்த நாட்கள் முடிவுக்கு வரட்டும் ஆண்டவரே. புதிய மன தைரியத்தை கர்த்தர் கொடுப்பீராக, ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக, நல்ல சரீர சுகத்தை கர்த்தர் கொடுப்பீராக. இதன் மூலமாக எல்லா காரியங்களிலும் முன்னின்று காரியங்களில் வெற்றிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய தைரியம் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உண்டாகட்டும் என
நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த சூழலிலும் உம்மை சார்ந்திருக்கும்படியான மனதை கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பீராக. காரியங்கள் சாதகமாக இருந்தாலும் இல்லாமல் போனாலும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை என்பதை உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து கொண்டு எல்லாவற்றிலும் கர்த்தரை முன்னிறுத்தி உம்மை நோக்கி ஜெபித்து உம்மிடத்திலிருந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உமக்கு முன்பதாய் கீழ்ப்படிந்து காரியங்களை நடப்பித்து வெற்றிகளை பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் மனதை கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை பாராமல் தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி மனதை கர்த்தர் கொடுப்பீராக, மனதை கர்த்தர் கொடுப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அன்றைக்கு யோசுவா நூனின் குமாரனாகிய யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தது போல தாவீது தேவாலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தது போல உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சையோடு இருந்து ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் முன்னிலையிலே வெற்றியை பெற்றுக்கொள்ளும்படி ஒரு வழி இப்பொழுது திறக்கப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ வருடங்கள் தேவாலயத்தின் மேல் வாஞ்சையாய் இருக்கிறதை கர்த்தர் அறிகிறீர். இத்தனை ஆண்டு காலம் நாங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்தோமே, எங்களுக்கு வெற்றி வரலையே என்று சொல்லி பாரத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் இப்பொழுது வெற்றி கொடுக்கப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆயிரம் ஆயிரம் ஜனங்களுடைய முன்னிலையிலே இவர்களுக்கு வெற்றி அருளப்படுவதாக, ஆயிரம் ஆயிரம் ஜனங்கள் முன்னிலையிலே கர்த்தர்களை மேன்மை அடைய பண்ணுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாட்களாய் அமைவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறி போகட்டும். இவர்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிறவர்கள் 7 வழியாய் மாறி போகும்படி ஓடி போகும்படி அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயத்தை ஆண்டவர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போகட்டும். யோர்தானின் வெள்ளங்கள் பின்னிட்டு போகட்டும். எரிகோவின் மதில்கள் இடிக்கப்பட்டு போகட்டும். ஆயி பட்டணங்கள் போன்ற அனுபவங்கள் வரும் பொழுது கர்த்தரிலே வெற்றி கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த யோர்தானின் அனுபவம் யோசுவாவிற்கு கொடுக்கப்பட்டது. இந்த யோர்தானின் அனுபவம் வனாந்திரத்தின் முடிவும் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு ஆரம்பம் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல இன்றைக்கும் பிள்ளைகள் வனாந்திரத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறார்கள். ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இவருடைய கரம் பிடித்து வழிநடத்துவீராக. அன்றைக்கு யோர்தானுக்கு பிறகு யோசுவாவுக்கு அடுத்தடுத்து வெற்றி. எரிகோவின் மதில் இடிக்கப்பட்டது. ஆயி பட்டணத்தில் ஜெயம். அடுத்தது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்குள்ளே போனது போலவே உம்முடைய பிள்ளைகளுக்கு அடுத்தடுத்து வெற்றிகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷத்தின் நாட்கள் இவர்களுக்கு இனிதாக அமைவதாக நாங்கள் கேட்கிறோம். அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மையடைய பண்ணுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.